தங்க பிள்ளையே, உனக்கு அருள்வாக்கு மட்டுமல்ல, நல்ல குறிகளையும் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். ஏனென்றால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கு மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது. அப்படி உனக்கு நடக்க இருப்பதனால்தான் இந்த பதிவினை நீ கேட்கவும் முடியும், முழுவதுமாக நான் சொல்வதை நீ செய்யவும் முடியும். யார் எல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலும் நிறைவேறப் போகிறது. இது இந்த தாய் சத்திய வாக்காக சொல்லுகிறேன். ஒரு சில சமயங்களில் என் தங்க பிள்ளை அதிகமாகவே அழுது விட்டது, பல துரோகங்களை சந்தித்து விட்டது, ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்தும் விட்டது. இதற்கெல்லாம் காரணம் சில சூழ்ச்சிக்காரர்கள், அதே போல் நீ நம்பியவர்கள்தான். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி நீ செய். உன் சூழ்ச்சிக்காரர்கள் முதலில் உன்னை விட்டு விலகுவார்கள். உன்னை வேதனைப்படுத்திய நபர் உன்னை விட்டு விலகுவார்கள். யாரெல்லாம் உன்னை செய்வினை செய்து உன்னை அடியோடு வெறுக்க வேண்டும், அடியோடு உன்னை வீழ்த்த வேண்டும், நிச்சயமாக நீ இந்த இடத்தில் இருந்து செல்லவும் கூடாது, வாழ்க்கையில் முன்னேறவும் கூடாது என்று யார் யார் எல்லாம் எதையெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உன்னுடைய காலடியில் விழக்கூடிய நேரம் வந்துவிடும். ஏனென்றால் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வெற்றி காலமாக தொடங்க இருக்கிறது. சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில் நிரந்தரமான ஏமாற்றம்தான் இருக்கிறது என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த கண்ணீரை பார்க்க முடியாமல் தான் இந்த வாராகி தாயானவள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் மனவழிகளால் ஒவ்வொரு துடிப்பும் என்பது உனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீ அழுதால் என்ன, இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று ஒரு சில உறவுகள் உன்னை சரியாக பயன்படுத்தி கொண்டது. பணத்துக்களாலும் சொத்துக்களாலும் அவ்வளவு சந்தோஷமாக மற்றவர்கள் இருக்க வேண்டும், என்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பி நம்பி ஏமாந்து விட்டாயே என் தங்க பிள்ளையே. உனக்கு நான் பல அறிகுறிகளை காட்டி கொடுத்தேன் தங்க பிள்ளையே. அவர்கள் நல்லவர்கள் அல்ல, கெட்டவர்கள். உன்னை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடிய பகடைக்காயாக உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் உன்னை பணத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளைக்கு பல முறை நான் எச்சரித்து பார்த்தேன். ஆனால் என் தங்க பிள்ளை அவர்கள் மீது கண்மூடித்தனமாக அன்பு வைத்து விட்டது. உலக அளவில் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நீ கண்ணெதிரே பார்த்து இப்பொழுது அந்த மனிதர்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நீ அழக்கூடாது. ஏன் தெரியுமா? நியாயமாக இருந்தாய், அதனால்தான் இன்று அநியாயக்காரர்களெல்லாம் உன்னை விரட்டி 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 உன் வாழ்க்கையில் இருந்து அடித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஏது செய்கிறார்கள்? அநியாயம் செய்தும் என் வாழ்க்கையில் அவர் வர வேண்டும் என்று என் தங்க பிள்ளை தனிமையில் சரியாக சாப்பிடுவதில்லை, சரியாக உறங்குவதில்லை, சரியாக எதையோ யோசித்து கொண்டு தன்னுடைய கடமையை மறந்துவிட்டது. அனைத்தும் மறந்து மறந்து பித்து பிடித்தார் போல் தெரிந்து கொண்டிருக்கிறாய். கடன் பிரச்சனை எப்படி தீர்வது, பணப்பிரச்சனை எப்படி தீர்வது, உறவு பிரச்சனையே இப்படி என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே என்று என் தங்க பிள்ளை மனம் குமுறி பித்து பிடித்தார் போல் சரியாக சாப்பிடாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, என்ன நான் சரியாக சொல்லுகிறேனா? நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டுதான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த விஷயத்தை கூட ஏன் தெரியுமா உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? நம் தாயிடம் தீபம் ஏற்றி கண்ணீர் வடித்து சொல்லினோமே, அவர்களுக்கு கேட்டதா, கேட்கவில்லையா என்று தெரியவில்லையே. அப்படி என்று நீ ஆழ்மனதில் ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறது. அதனால்தான் நீ சொல்லி அனைத்து விஷயங்களையும் எனக்கு நான் கேட்டுவிட்டேன் தங்க பிள்ளையே. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீ அமைதியாக கேள் என்று என் தங்க பிள்ளைக்கு சொல்ல போகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, நீ சொல்லியதை நான் கேட்டுவிட்டேன். உனக்கு கேட்டதா கேட்கவில்லையா என்ற சந்தேகத்தையும் நான் இப்பொழுது தீர்த்து வைத்து விட்டேன். இப்பொழுது நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இப்பொழுது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மௌனமாக என் முகத்தை கண்ணில் அப்படியே நிறுத்தி கொண்டு அமைதியாகவும் அப்படியே ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று மனதில் நினைத்து கொண்டு இந்த விஷயத்தை கேள். எதிர்காலத்தை பற்றி புட்டு 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 அனைத்து விஷயத்தையும் வைத்து விடுகிறேன் என் தங்க பிள்ளையே. இனிமேல் ஒவ்வொரு நேரமும் உயரக்கூடிய நேரம் வரப்போகிறது. என்ன தெரியுமா? இதோ இந்த நாணயம் தெரிகிறது அல்லவா? இந்த நாணயத்தை உன் வாழ்க்கையில் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாணயத்தை வரவேற்கும் பொழுது உன்னை விட்டு எது விலகுகிறது என்று முதலில் சொல்லிவிடுகிறேன். வரக்கூடிய விஷயத்தை இரண்டாவது பட்சமாக
சந்தோஷமாக சொல்லுகிறேன். முதலில் உன்னை விட்டு செய்வனை விலகுகிறது, உன்னை விட்டு பணப்பிரச்சனை விலகுகிறது, உன்னை விட்டு துஷ்டர்கள், துரோகம் செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், உன்னை கொடுமையாக அநியாயத்தை அப்படியே பயன்படுத்தி கொண்டு உன்மீது பொய்யான விஷயத்தை செலுத்துபவர், அதே போல் ஒவ்வொரு நேரமும் உனக்கு துரோகம் செய்பவர், இவை அனைத்தையும் உன்னை விட்டு விலகுகிறது என் தங்கப்பிள்ளையே. எது உன்னை தேடி வரப்போகிறது? பணம் வரப்போகிறது, செல்வம் வரப்போகிறது, பிரிந்த உறவு, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உன்னை தேடி வரப்போகிறது. செய்வனையில் இருந்து விடுபட்டு உன்னுடைய வியாபாரம் நல்ல விருத்தியாக மாறப்போகிறது. என் இல்லத்தில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் தங்காமல் என்னை அப்படியே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதே, எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் என் இல்லத்தில் தங்கவில்லையே என்று நீ நினைத்தாய் அல்லவா? இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ பச்சரிசியில் வச்சு பயன்படுத்தினால், நான் சொல்லும் முறையில் நீ வழிபட்டால், நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வம், செழிப்பு, பணம் அனைத்துமே தங்கும் என்பதில் எல்லளவு மாற்றம் கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்ய வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே? ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் ஒவ்வொரு நேரமும் உண்டாகும். அந்த ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான விஷயங்கள் நடக்கும். மாற்றங்கள் என்பது சில நேரங்களில் மட்டுமல்ல, சில நிமிடங்களிலும் ஏற்படலாம். ஆனால் கஷ்டங்கள், கவலைகள் என்பது அதற்குண்டான ஒரு நேரம் வரும்பொழுது, அந்த அனுபவத்தை நீ பெறும் பொழுதுதான் இந்த விஷயம் எல்லாம் நமக்கு நடக்கும், கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. அனுபவ பாடங்களை நீ அள்ளி சேகரித்து விட்டாய். எது நல்ல முகம், எது கெட்ட முகம், எது துரோகி முகம், எது எதிரி முகம் என்று இந்த வாராகி தாயானவள் அனைத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். இனிமேல் உனக்கு சந்தோஷம் காலம்தான். ஒவ்வொரு நேரமும் நீ சந்தோஷமாக வாழக்கூடிய காலம். நான் எப்பொழுதுமே சொல்லுவதை தான் செய்வேன். இந்த நாணயத்தை உன் இல்லத்தில் வைத்து நான் சொல்லும் முறையில் ஒரே ஒரு முறை நீ பூஜை செய்தால், இப்பொழுது என்ன கஷ்டத்தில் இருந்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த கஷ்டத்தில் இருந்து நிரந்தரமாக விடுபட்டு உனக்கு நிலையான சந்தோஷமும், நிலையான உறவும், நிலையான குழந்தை செல்வமும், நிலையான பணப்பிரச்சனையில் இருந்து விடுபட்டு, அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு சந்தோஷத்தை மட்டும் நீ பார்ப்பாய். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. அதனால்தான் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள் என் தங்கப்பிள்ளையே என்று ஒரு சில நாட்களாக, தங்கப்பிள்ளையே நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன், இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபடு, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய செல்வமும் மிகப்பெரிய வளர்ச்சியும் உனக்கு ஏற்படும் என் தங்கப்பிள்ளையே என்று ஒவ்வொரு நேரமும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு நடக்குமா, கிடைக்காதா, எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறதே என்று பல விஷயங்களை நீ அப்படியே குழம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த குழப்பமானது, உன்னுடைய உள் உணர்வானது நடக்காது போல் இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு நீ இதை செய்தால் நிச்சயமாக நடக்காது. நடக்கும். என் தாய் வரப்போகிறார்கள், என் பிரச்சனை தீரப்போகிறது என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த நாணயத்தை நீ வாங்க முடியும் என்பதை மறந்து விடாதே. இந்த நாணயம் வெறும் நாணயம் மட்டுமல்ல, நான் உயிரோடு உன் இல்லத்திற்கு வருகிறேன். அதை மனதில் புரிந்து கொண்டு உடனடியாக வாங்கி உடனடியாக பயன்பெறு. நான் சொல்லும் முறையில் வழிபாடு செய், உன் வாழ்க்கை உயரும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.